எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தென்னை மரத்துலேருந்து என்ன பயன்கள்லாம் கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இலங்கை, இந்தியா போன்ற வெப்பமண்டல நிலப்பரப்புகளில் வளரும் மரம் தென்னை ஆகும். தென்னையின் அனைத்து பகுதிகளும் பயன்மிக்கவை. சிறப்பாக தேங்காய் தென்னிந்திய சமையலில் முக்கிய இடத்தை பெறுகிறது. தென்னை மரம் 30 மீட்டர் வரை வளரக்கூடியது. இதற்கு கிளைகள் கிடையாது. இதன் உச்சியில் இருக்கும் தென்னோலை 4 முதல் 6 மீட்டர் நீளமுடையது. மணற்பாங்கான நிலத்தில் வளரவல்ல தென்னை உப்பு நீரை தாங்கி வளரக்கூடியது. நல்ல மழையும் சூரிய ஒளியும் கிடைக்கும் இடங்களில் இது நன்கு வளரும். தென்னை உலகில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் வளர்க்கப்படுகிறது. தேங்காய் உற்பத்தி ஆண்டுக்கு 61 மில்லியன் டன்கள் ஆகும். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா ஆகிய 3 நாடுகளே எப்போதும் முன்னணியில் இருந்து வருகின்றன. இந்தியாவில் தமிழகம், கேரளா, கர்நாடகம் மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் தென்னை அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது. பல வகையான மரங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் அவற்றில் சில வகைகள் மட்டுமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு மரத்திற்கும் குறிப்பிட்ட சில மருத்துவ தன்மைகள் இருக்கும். அந்த வகையில் தென்னை மரமும் சிறப்புமிக்கதுதான். தென்னை மரம் பல நன்மைகளை மனிதனுக்கு தருகிறது. தென்னையின் தாவரவியல் பெயர் கோகோஸ் நியூசிஃபெரா. தென்னையில் அனைத்து உறுப்புகளும் பயன் தரக்கூடியவை. சங்க நூல்களில் தென்னை மரத்தை தெங்கு என்றும் தாளை என்றும் அழைத்திருந்தார்கள். தென்னிந்தியா, குறிப்பாக தென் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில மக்களின் சமையலில் தேங்காய் முக்கிய இடம் பிடிக்கிறது. நமக்கு பல வகையில் நன்மைகளை தரும் மரங்களும் ஒரு வகையில் பார்க்கும்போது தெய்வங்களாகவே கருத தோன்றுகின்றன. இதன் காரணமாக தான் நமது கோவில்களில் தலவிருச்சம் என்கிற பெயர்களில் மரங்களை இறைவனின் அம்சமாக கருதி வழிபட்டன. அந்த வகையில் நமது நாட்டின் தெய்வீக காரியங்களில் அதிகம் பயன்படுவதும் அன்றாட சமையலில் பயன்படுவதுமான தேங்காய் சாப்பிடுபவர்களுக்கு பல நன்மைகளை தருவதாகும். இப்போது தேங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பயன்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். தென்னையின் பழமே தேங்காய். இதை தெங்கம்பழம் என்றும் சொல்வார்கள். கெட்டியாக இருப்பதால் தேங்காய் என்றே அழைக்கிறார்கள். தேங்காயில் உள்ள ஃபேட்டி ஆசிட் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. உடல் எடையும் குறைக்கிறது என சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. புரதம், மாவு, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு உள்ளிட்ட தாது பொருட்கள் மற்றும் வைட்டமின் சி மற்றும் அனைத்து பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் உள்ளிட்ட உடல் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தேங்காயில் இருக்கின்றன. தேங்காய் பாலில் காரத்தன்மை உள்ளதால் அதிக அமிலம் காரணமாக ஏற்படும் வயிற்றுப்புண்ணுக்கு தேங்காய்பால் அருமையான மருந்தாக செயல்படுகிறது. தேங்காயை அரைத்து அதனுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் ஆண்மை சக்தி அதிகரிப்பதோடு வயிற்றுப்பூச்சிகள் நீங்கும். தேங்காய் அளவுக்கு மீறி முற்றியிருந்தால் அதன் உள்ளே இருக்கும் நீர் முற்றிலும் வற்றிவிடும். இத்தகைய முற்றிய தேங்காயே கொப்பரை எனப்படும். நீர் முழுவதும் வற்றாத தேங்காயை வெயிலில் உலர்த்தி கொப்பரை ஆக்குவதும் உண்டு. அதிலிருந்தே எண்ணெய் எடுக்கப்படுகிறது. முற்றிய தேங்காய் ஆண்மையை பெருக்குவதோடு அதில் உள்ள வைட்டமின் இ முதுமையை தாமதப்படுத்த உதவும். தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்துகிறது. சுத்தமான தேங்காய் எண்ணெயில் புரதச்சத்து நிறைந்திருப்பதால் வாரம் ஒரு நாள் தேங்காய் எண்ணெயை தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்து வந்தால் பெண்களின் கூந்தல், வேர்க்கால்கள் பலமடைவதோடு பொடுகு தொல்லை நீங்கும். முகம் பொலிவு பெற உதவும். கேரளத்து பெண்கள் தலைமுடிக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதோடு அன்றாட சமையலிலும் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகின்றன. இவை தவிர தென்னையில் நீரா என்ற பானம் தயாரிக்கப்படுகிறது. நீரா என்பது பதநீருக்கும் கல்லுக்கும் இடைப்பட்ட ஒரு பானம். இது மலராத தென்னம்பாளையில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு பானம். ஆல்கஹால் இல்லாததால் உடல் நலனுக்கு ஊட்டமளிக்கும் நல்லதொரு பானமாகும். தென்னையிலிருந்து இன்னும் ஏராளமான பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதில் தென்னை விசிறி, குடிசை போட பயன்படும் தென்னை ஓலை, தென்னை மட்டை, தேங்காய் ஓடு என தென்னையின் பல பாகங்களும் பல வழிகளில் மனிதனுக்கு பயன்பட்டு வருகின்றன. தேங்காய் எண்ணெய் தடவி வந்தால் தீப்புண்கள் விரைவில் குணமாகும். கூந்தல் வளர்ச்சிக்கு தேங்காய் எண்ணெய் சிறந்த டானிக். தேமல், படை, சிரங்கு போன்ற நோய்களுக்கு தயாரிக்கப்படும் மருந்துகளில் பெருமளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுகிறது. மாதவிடாய் போது ஏற்படும் அதிர உதிரப்போக்கு தென்னை மரத்தின் வேரிலிருந்து எடுக்கப்படும் சாறு நல்ல மருந்து. வெள்ளைப்படுதலுக்கு தென்னம்பூ மருந்தாக பயன்படுகிறது. தேங்காயிலிருந்து வெளிப்புற ஓட்டிலிருந்து தயாரிக்கப்படும் ஒருவித எண்ணெய் தோல்வியாதியை குணப்படுத்துகிறது. நாள்பட்ட தீராத புண்களுக்கு மருந்தாக தரப்படும் மத்தம் தைலம், தோல் நோய்களுக்கான கரப்பான் தைலம், வாத வலிகளை குணப்படுத்தும் கற்பூராதி தைலம், தலைக்கு பயன்படுத்தப்படும் நீல பிரங்காதி தைலம், சொரியாசிஸ் நோய்க்கு பயன்படுத்தப்படும் வெப்பாலை தைலம்,
தலையில் உள்ள பொடுகுக்கு மருந்தாகும் பொடுதலை தைலம் ஆகிய தைலங்களில் தேங்காய் எண்ணெயின் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேங்காய் எண்ணெய் எளிதில் ஜீரணமாகும். தேங்காய் பாலில் கசகசா, பால், தேன் கலந்து கொடுத்தால் வறட்டு இருமல் மட்டுப்படும். தேங்காய் பாலை விளக்கெண்ணெயில் கலந்து கொடுத்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் அழிந்திடும். தேங்காவில் உள்ள லாரிக் ஆசிட் மற்றும் காப்ரிக் ஆசிட் ஆகியவை வைரஸ் மற்றும் பாக்டீரியல் நுண்கிருமிகளை எதிர்க்கும் திறன் கொண்டது. தேங்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். முற்றிய தேங்காய் ஆண்மை பெருக்கியாக செயல்படும். இதில் இருக்கும் வைட்டமின் சி முதுமையை தடுத்திடும். அதே நேரத்தில் தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்துகிறது. இப்போ தேங்காய் பற்றி பார்த்தோம். இப்போ தென்னை மரத்திலிருந்து கிடைக்கிற இளநீரை பற்றி பார்க்க போகிறோம். தென்னை மரத்தில் பூ பூத்து வளர்ந்த நிலையில் கிடைப்பது இளநீர். இதில் செவ்விளநீர், பச்சை இளநீர், சிவப்பு நிற இளநீர் என வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, பிரேசில் மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் கிடைக்கும் இளநீரே சிறந்தவை. பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, கந்தகம், குளோரைடு போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன. குறிப்பாக இதில் உள்ள புரதம் தாய்ப்பாலில் உள்ள புரதத்துக்கு இணையானது. இன்றைக்கு நம்மில் பெரும்பாலோரின் காலை உணவாக இளநீர் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இதில் அமிலத்தன்மை இருப்பதால் காலையில் வெறும் வயிற்றில் உண்பது ஏற்புடையதல்ல. அப்படி வெறும் வயிற்றில் உண்டால் புண்ணை உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இளநீருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. குறிப்பாக வாதம், பித்தம், கபம் போன்றவற்றை போக்கக்கூடியது, வெப்பத்தை தணிக்கக்கூடியது. குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இளநீர் சிறந்ததொரு டானிக்காக செயல்படுகிறது. உடலில் நீர்ச்சத்து குறையும் போது இளநீரை உட்கொள்வதன் மூலம் நிவாரணம் கிடைக்கிறது. குறிப்பாக அவசர நிலையில் நரம்புகளின் மூலம் இளநீர் செலுத்தப்படுவதுண்டு. காலரா நோயாளிகளுக்கு இளநீரின் வலுவழுப்புத்தன்மையும் உப்புத்தன்மையும் மிகவும் நல்லது. அம்மை நோய், வயிற்றுப்போக்கு காலங்களில் இளநீர் நல்ல மருந்தாக செயல்படும். மேலும் சிறுநீரகத்தை சுத்திகரிப்பதோடு விந்து எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். இது இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவுக்கு சிறந்த மாற்றுப் பொருளாகும். இரத்தத்தில் கலந்துள்ள நச்சுப் பொருட்களை அகற்றும் திறன் படைத்தது இளநீர். தேங்காய் தண்ணீர் மிகவும் சுவையாக இருப்பது மட்டுமின்றி அதை 7 நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் உடலில் நல்ல மாற்றங்களை காணலாம். தேங்காய் தண்ணீரை குடிப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறுவதோடு சிறுநீர் பாதை தொற்றுகள், ஈர்நோய்கள், காய்ச்சல், சளி இருமலை ஏற்படுத்தும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை அழித்து வெளியேற்றுகிறது. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் அவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரித்து தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை சீராக்குகிறது. தேங்காய் தண்ணீரை தொடர்ந்து குடித்து வருவதன் மூலம் சிறுநீரக நோய்களை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றி சிறுநீரக கற்களை கரைக்க உதவுகின்றது. தேங்காய் தண்ணீரில் நார்ச்சத்து வளமாக இருப்பதால் இதை தொடர்ந்து 7 நாட்கள் குடித்து வந்தால் செரிமான பிரச்சனை மற்றும் வாய் தொல்லைகள் நீங்குவதை நன்கு உணரலாம். தேங்காய் தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் உடலில் கொழுப்புகள் சேராது. எனவே இதனை தினமும் குடித்தால் பசி கட்டுப்படுவதோடு உடல் எடை அதிகரிப்பதையும் தடுக்கலாம். தினமும் காலையில் 1 கப் தேங்காய் தண்ணீர் குடித்தால் அவை உடலின் எலக்ட்ரோலைட்டுகளை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. கடுமையான தலைவலியை உணரும்போது இந்த தேங்காய் தண்ணீர் குடித்தால் தலைவலி நீங்குவதோடு உடலிற்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். தினமும் 1 கப் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் வளர்ச்சி ஏற்படுவது தடுக்கப்பட்டு நாள் முழுவதும் பொலிவான தோற்றத்துடன் போதிய ஆற்றலுடன் செயல்பட முடியும். கர்ப்பிணிகள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இப்போ தேங்காய் எண்ணெயினால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால வறட்சியான தலைமுடி, அடிக்கடி கொட்டுதல், முடி உடைதல் போன்ற பிரச்சனைகளை தேங்காய் எண்ணெய் எளிதாக சரி செய்கிறது. தினமும் 15 நிமிடம் தலைமுடியில் தேங்காய் எண்ணெய் தடவி ஊற வைத்து தலைக்கு குளித்தால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். தலைமுடி வேரில் படும்படி நன்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சில நிமிடங்கள் மசாஜ் செய்து தினமும் தலைக்கு குளித்தால் பொடுகு போய்விடும். தலைமுடி அடிக்கடி சிக்கல் விழும் பிரச்சனை தீர தேங்காய் எண்ணெய் சிறப்பான பயன் தரும். கன்னிமைகளுக்கு செய்யப்படும் மைப்பூச்சி உள்ளிட்ட பல வகை மேக்கப் ரசாயனங்களை எளிதில் அகற்ற தேங்காய் எண்ணெய் உதவுகிறது. சரும வறட்சி நீங்க கை, கால், பாதம், முகம், தலை, கழுத்து, உதடு உள்ளிட்ட இடங்களில் ஏற்படும் வறட்சி, தோல் வெடிப்பு பிரச்சனைகளை நீக்க இரவு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு உறங்குங்கள். உதட்டை பராமரிக்க லிப்ஸ்டிக், வெண்ணெய் போன்றவற்றை விட தேங்காய் எண்ணெய் உதட்டுக்கு தடவினால் நாள் முழுவதும் வறட்சியில் இருந்து உதடுகளை பாதுகாக்கலாம். இப்போது தேங்காய் பாலை குடிக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பயன்கள் இருக்குன்றதை பார்ப்போம். வளரும் இளமை பருவத்தினர் மற்றும் நடுத்தர வயதுடையவர்கள்
தினமும் ஒரு கோப்பை தேங்காய் பாலை அருந்துவதால் 0.25%க்கும் அதிகமான இரும்புச்சத்து ஒரு நாளைக்கு கிடைக்கிறது. தேங்காய் பால் எலும்புகளின் தேய்மானத்தை தடுக்கிறது. தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் பாஸ்பரஸ் சத்து அதிகம் சேர்ந்து எலும்புருக்கி நோய் வருவதை தடுக்கிறது. தேங்காய் பால் அதிகம் அருந்துபவர்களுக்கு வயதாவதால் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் நீங்கி தோலின் பளபளப்பு தன்மையை அதிகம் கூட்டுகிறது. தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற தென்னம்பூ மற்றும் தென்னங்குருத்து நமக்கு நிறைய பயன்களை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த தென்னங்குருத்து சாப்பிட்றதுனால வயிற்று வலி, சிறுநீரக கல், உடல் உஷ்ணம் மற்றும் மாதவிடாய் வலிகள் போன்றவை விரைவில் சரியாகும். மேலும் இது மஞ்சக்காமால இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென்னங்கருத்து ஒவ்வொரு ஊரின் தன்மைக்கேற்ப மாறுபடும். மற்ற ஊர்களின் குருந்துகள் இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு போன்ற 4 வகை சுவையில் இருக்கும். ஆனால் பொள்ளாச்சியில் விற்கப்படும் குருதின் சுவை மிகுந்த இனிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.